தமிழ் தலைவாஸ் வேஸ் பவன்குமார் ஷராவத் இப்போதைக்கு ப்ரோ கபடியில் ஹாட் டாபிக் இதுதான். இதை பற்றி தான் எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. பவன் ஷராவத் தப்பானாருன்னு தமிழ் தலைவாஸ் அவரை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா, பவன் ஷராவத் இப்போ ஒரு வீடியோ போட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ரெடியாக இருக்கேன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்கு, தமிழ் தலைவாஸ் அண்ட் பவன் ஷராவத்துக்கு இடையில என்ன தான் போயிட்டு இருக்கு, பவன் ஷராவத் அந்த வீடியோட என்ன பேசியிருந்தார் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லேட் பண்ண வேணா, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக, அதாவது பவன் ஷராவத்தை ஏன் தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்த்தவங்க தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லைனா நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, பவன்குமார் ஷராவத் தமிழ் தலைவாஸ் கூட ஜெய்ப்பூர் லீகுக்கு ட்ராவல் பண்ணல. அதாவது அங்கே விசாகப்பட்டினமிலிருந்து ஜெய்ப்பூருக்கு டீம் கூட பவன் ஷராவத் வரல. அவர் அப்படியே டெல்லிக்கு அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. என்ன ரீசன்னு கேட்டால், அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன், இன்டிசிப்ளின், அவர் வந்து ஒழுக்கமாக இல்லை, ஒழுக்க நடவடிக்கை காரணமாக பவன் ஷராவத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலைவாஸ் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வேறு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரிலீஸ் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா பவன் ஷராவத் இந்த சீசன் வேற எந்த டீமுக்கும் ஆடவும் முடியாது. அவர் இந்த சீசன் ரூல்ட் அவுட். ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இருந்து தமிழ் தலைவாஸ்க்கு ஆட முடியாது, வேற எந்த டீமுக்கும் ஆட முடியாது. பட் தமிழ் தலைவாசால ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கு எடுத்துக்க முடியும். இதுதான் சுச்சுவேஷன். சரி, அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டாரு அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன வேணா இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, டீம் எடுக்கிற முடிவை அவர் கேட்காம இருந்திருக்கலாம், இல்லை டீமுக்கு அகைன்ஸ்டா அவர் சில முடிவுகளை எடுத்திருக்கலாம், இல்லை அவர் பண்ற ஒரு சில விஷயங்கள் டீமுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். அதிகபட்சம் மேட்ச் ஃபிக்ஸிங் வரைக்கும் இது போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமருமே பவன் ஷராவத்தை சுற்றி போயிட்டு தான் இருந்துச்சு. இதனால தான் பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலைவாஸ் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணியும் அனுப்பிட்டாங்க. இது வந்து இப்போதைக்கு ஹாட் டாப்பிக்காக எல்லா இடத்துலையும் பரவிருச்சு. அதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டாச்சு. இப்போ தமிழ் தலைவாசால பவன் ஷராவத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எடுக்க முடியும். நிறைய பேர் எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலையா, இதான் என்னோட ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணி வச்சுடுவேன். கொஞ்சம் லேட் ஆகும் மெசேஜ் பண்ணுறதுக்கு, பட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்ணி தமிழ் தலைவாஸ் அனுப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் பவன் ஷராவத் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அது வந்து நேற்று இருந்து எல்லாருக்குமே ஒதுக்கிட்டு இருந்துச்சு. பட் தலைவன் இப்போதைக்கு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டார். ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ இருக்குது, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பட் தலைவன் வந்து இந்தியில் பேசியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் பண்ணணும், அவர் தமிழ் தலைவாஸ் ஜெர்சிலையோ இல்லை பிகேலோட வேற ஜெர்சிலையோ எதுலும் பேசல. டீம் இந்தியா, அதாவது இந்தியா கபடி டீமோட ஜெர்சியை போட்டுக்கிட்டு தான் பேசினாரு. பவன் ஷராவத் தமிழ் தலைவாஸ் பிளேயர், பிகேஎல் பிளேயர் அப்படிங்கிறத மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இந்தியா கபடி டீமோட கேப்டன், கோல்டு மெடல் வின் பண்ண கேப்டன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது நான் இந்தியா டீமோட கேப்டன், கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன், கபடி எனக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறத காட்டுறதுக்காகவே அந்த இந்தியா டீமோட ஜெர்சியை போட்டு வந்து உட்காந்து தான் அந்த வீடியோவே பேசியிருப்பாரு. சரி, இப்போ வீடியோக்குள்ளே என்ன பேசினாங்கிற விஷயத்துக்குள்ளே வரேன். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஆனால் நம்ம இந்த நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு ஒரு vlog சேனல் இருக்குது, அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. முடிஞ்சால் அதையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. பவன் ஷராவத் ஆரம்பித்த உடனே ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், நான் ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ் டீமில் சீசன் 9 இருந்திருக்கேன். எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. பட் இன்ஜுரியிலேருந்து ரிகவர் ஆகிற வரைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஓனர் என்ன அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. நான் இந்திய டீமுக்கு போகிற வரைக்கும், என்னோட இன்ஜுரி சரியாகிற வரைக்கும் அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு. சஞ்சு பலியான் கூட எங்களோட சப்போர்ட்டாக இருந்தார். அந்த கோச் கூட எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் நான் இந்தியன் டீமுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேர் கூடயும் எனக்கு நல்ல வேவ் லென்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த வீடியோவை ஆரம்பிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் தேஷ்வால் என்னோட பிரதர் மாதிரி, அவர் கூடவும் எனக்கு ரேம்போ காம்போலாம் செட் ஆயிருச்சு. இது வந்து நம்ம முன்னாடியே அவங்க சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷராவத் நாங்கள் வந்து ஒரு நல்ல காம்போவாக இருந்தோம், நாங்கள் நிறைய பிளான்லாம் வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பவன் ஷராவத் வந்து பேசியிருந்தார். ஸோ பவன் ஷராவத் அப்படி பாசிட்டிவாக தான் ஆரம்பித்தார். தமிழ் தலைவாசா அவர் குறை சொல்லிலாம் ஆரம்பிக்கல. அதுவும் உங்களுக்கு நோட்டபுளான விஷயம். சரிடா, அப்புறம் என்ன தானே பிரச்சனைன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, சொல்கிறேன். அதாவது தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பர்சன், ஏதோ ஒரு பர்சன், அது யாருன்னு பவன் ஷராவத் சொல்லலை, யாருன்னு நமக்கு இது வரைக்கும் தெரில. பட் கூடிய சீக்கிரம்
வரைக்கும் அது யாருங்கிறத தேடி கண்டுபிடிச்சி ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பவன் ஷராவத் சொன்ன அந்த ஒரு பர்சன் பவன் ஷராவத் மேலே கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு. அதாவது அவர் டிசிப்ளினா இல்லை, அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக டீம் கூடலாம் பேசியிருக்காங்க, டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பேசியிருக்காங்க. பட் பேசி டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு தான் பவன் ஷராவத் அனுப்பலாம் அப்படிங்கிறது. பட் இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி, இதற்கெல்லாம் அடித்தளம் போட்டது அந்த ஒன் பர்சன். அவர் யாருன்னு தெரியல. அவரால் தான் பவன் ஷராவத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு அப்படின்னு பவன் ஷராவத் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்தியன் டீம்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ எனக்கு தெரியும் இன்டிசிப்ளின்னா என்ன, அதாவது ஒழுக்கம் இல்லாமைனா என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிறத அவர் மென்ஷனே பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்னதில் 1% நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, 1% கரெக்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் கபடியே ஆடுறதில்ல அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு பவன் ஷராவத். அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு பிளேயரும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வைக்க மாட்டாங்க. தான் மேலே தப்பு இல்லைன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்கன்னு நான் தாராளமாக சொல்லுவேன். அதை தான் பவன் ஷராவத்தும் பண்ணியிருக்காரு. அதாவது சிம்பிளாக என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இந்தியன் டீமுக்கே ஆடுற ஒரு பிளேயர். ஸோ டிசிப்ளின்னாவும் என்னன்னு தெரியும், இன்டிசிப்ளின் உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லிடுறேன். ஒழுக்கம்னாலும் என்னன்னு தெரியும், ஒழுக்கமின்மை அப்படின்னாலும் என்னன்னு எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, 1% கூட நான் வந்து அந்த மாதிரி பண்ணல. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து நீங்கள் 1% எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கப்பா, நான் கபடியே ஆடுறது கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் எடுத்து வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஆரம்பத்தில் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட், தமிழ் தலைவாஸ் கோச் சஞ்சீவ் பலியான், அர்ஜுன் தேஷ்வல் இவங்களெல்லாம் பாராட்டிட்டு வந்துட்டு தான் கடைசியில் வந்து இந்த விஷயத்த சொல்லி உடைச்சிருக்காரு. அதாவது இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, தமிழ் தலைவாஸோட மேனேஜ்மெண்ட் வேஸ் பவன் ஷராவத் இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. பவன் ஷராவத்தை சுற்றி என்ன பிரச்சனை, அதாவது பவன் ஷராவத் அப்படி என்ன அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் அந்த என்னங்கிறத வந்து இப்போ டீம் ரிவீல் பண்ணி ஆகணும். இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் தமிழ் தலைவாஸ் டீம் இருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, ஸோ நீங்கள் பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டீங்க, ஓகே. இப்போ பவன் ஷராவத் கேட்குற மாதிரி அந்த ப்ரூஃபை ரிலீஸ் பண்ணி அவர் வந்து இன்டிசிப்ளின் தான், அதாவது அவர் டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு தகுதியானவர் தான் இப்போ தமிழ் தலைவாஸ் ப்ரூவ் பண்ணணும். இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் தமிழ் தலைவாஸ் இருக்காங்க. அப்படி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பவன் ஷராவத்துக்கு பிரச்சனை, பவன் ஷராவத் பேனாக கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி ப்ரூவ் பண்ண முடியலன்னா தமிழ் தலைவாஸுக்கு அது பெரிய பிரச்சனை. யார் பேச்சை கேட்டு தமிழ் தலைவாஸோட மேனேஜ்மெண்ட் இந்த முடிவை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக தீர விசாரிச்சுட்டு, ஏன்னா பவன் ஷராவத் மாதிரி ஒரு பிளேயரை வெளியே அனுப்புகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுங்கிறது தமிழ் தலைவாஸுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு அனுப்பியிருக்காங்கன்னா பட் இவங்ககிட்டயும் ஏதோ ப்ரூஃப் இருக்குன்னு நம்ம நம்பி தான் ஆகணும். அதுக்காக பவன் ஷராவத் சொல்கிறதையும் நம்ம பொய்ன்னு சொல்லிட முடியாது. பவன் ஷராவத் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு. ஸோ இந்த பிரச்சனைக்கு தமிழ் தலைவாஸ் வந்து ரிவீல் பண்ணி அது என்ன பிரச்சனைங்கிறத சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போதைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க, இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் பவன் ஷராவத் எந்த டீமுக்கும் ஆட முடியாது. இன்ஃபேக்ட் திரும்பவும் தமிழ் தலைவாஸுக்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கஷ்டம்தான். இந்த சீசன் பவன் ஷராவத் ப்ரோ கபடி ஆடுறதுல ஒரு பெரிய டவுட் இருக்க தான் செய்யுது. அடுத்த சீசன் என்ட்ரி ஆவாரா இல்லை என்ன நடக்குங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் தமிழ் தலைவாஸால் பவன் ஷராவத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியும், அதையும் நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன் இந்த கேள்வியை, பவன் ஷராவத் வெஸ் தமிழ் தலைவாஸ். இப்போ ரெண்டு சைடும் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருக்கீங்க. இந்த ரெண்டு பேரில் யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தமிழ் தலைவாஸ்னா தமிழ் தலைவாஸ்னு போடுங்க, பவன் ஷராவத்னா பவன் ஷராவத்னு கமெண்ட் போட்டு போங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அண்ட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, பெரிய தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.